ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எங்கடா வியூஸே போக மாட்டேங்குது, இனிமேல் வீடியோவே போட வேணாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்காக கண்டிப்பாக இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அவங்க இன்றைக்கான எபிசோடை பார்க்கலாம். ஆனி ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வர அவங்க அம்மா கிட்டே போய் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எக்ஸாம்லாம் எழுதினேன், நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் ஓரளவுக்கு தான் மார்க் வாங்குவேன்ட்டு, ஆனால் இன்றைக்கி கிளாஸ்லேயே நான் தான் ஃபஸ்ட் மார்க் ஸ்ட்ரைட்டாக A கிரேட் வாங்கிட்டேன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா எதையுமே கண்டுக்காமல் ஹபீப் சொன்னதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் காதில் கூட வாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. உங்கள் அப்பா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறாராம், நீ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனல அதெல்லாம் திருப்பி கொடுக்கலனா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாராமா. எனக்குன்னு யார் இருக்கா, நான் எங்கே போவேன், என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு எனக்கு போகிறதுக்கு இடமே கிடையாது. எங்கள் அம்மாவே தம்பியோட சப்போர்ட்டில் தான் இருக்காங்க, அவன் ஆலியா பேச்சு கேட்டு மட்டும்தான் நடப்பான். எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கும் போகிறதுக்கு வழி இல்லை, நீ தான் எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும், உன்கிட்ட நான் வாழ்க்கை பிச்சை கேட்குறேன், கண்டிப்பாக எனக்காக இதை பண்ணி கொடுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த சீனை இதோட கட் பண்ணிவிட்டு ஃபாக்கிரை தான் காமிக்கிறாங்க. ஃபாக்கிர் ஆஃபீஸில் தான் இருக்கான். ஆஃபீஸோட எம்ப்ளாயி ஒருத்தவங்க ஃபாக்கிர்கிட்ட வந்து நம்ம இப்போ டேக்ஸ் ஃபைல் பண்ணியே ஆகணும், ஆனால் நம்மளால் இன்னும் பண்ண முடியல, சப்போஸ் நம்மளால் பண்ண முடியலன்னா இதோட விளைவு ரொம்ப பெரியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஃபாக்கிர் இருந்துக்கிட்டு நம்ம ஃபைல் பண்ணலைன்னா என்ன தான் பிரச்சனை நடக்கும், என்கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணலைன்னா கம்பெனியை வந்து சீல் வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பெனால்ட்டி போட்டு தான் நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். எனக்கு அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள ஒருத்தவங்கள தெரியும், நம்ம வேணால் அவங்ககிட்ட ஒரு 2 days டைம் கேட்கலாம், அதுக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி ஓகே, அவங்ககிட்ட கொஞ்சம் டைம் கேளுங்க, நான் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிடுறான். எய்மன் அவள் பாட்டுக்கு எதோ யோசிச்சுட்ருக்கா. நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் ஹம்சாவும் ஃபீல் பண்ணியிருப்பான், நம்ம அவனுக்கு கால் பண்ணி பேசுவோன்ட்டு அவனுக்கு கால் பண்ணுறா. நீங்கள் வருத்தமாக இருப்பீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் டேடிக்கு கால் பண்ணி பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஐமன் சொல்கிறா. ஹம்சா இருந்துக்கிட்டு உங்கள் அப்பா எதுவும் உங்ககிட்ட சொன்னாரா, நான் இனிமேல் டெய்லி டியூஷன் எடுக்க வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட பேச்செல்லாம் கேட்கவே மாட்டார், நீ இனிமேல் டெய்லி டியூஷன் எடுக்க வரலாம், டெய்லியும் நம்ம இனிமேல் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஹம்சாவுக்கு அப்போ தான் ஒரு டவுட் வருது, நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக தான் டெய்லியும் வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்க போல் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீ எதுக்கு வெக்கப்பட்டுருக்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. டெய்லியும் டியூஷன் எடுத்தால் எனக்கு ஃபீஸ் அதிகமாக வரும், அதனால தான் உங்கள் அப்பா கிட்ட பேசினேன், ஆனால் நீ தப்பாக புரிஞ்சிருக்க போலன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே நீ இப்படி இன்டெரக்டாக பேசுகிறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு, அம்மா வராங்கன்ட்டு ஃபோனை வச்சிட்றா. எய்மனுக்கு இப்போவுமே புரியல, ஹம்சா இவளை லவ் பண்ணிட்டு இருக்கிறதா தான் நினச்சிட்ருக்கா. இன்னமும் ஆயிஷாவுக்கு பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்களால சமைக்க முடியல, சமீனா தான் சமைச்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ஆனி வரா. உங்கள் அம்மாவால் இப்போ சமைக்க முடியாது, நீ தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. பரவாயில்ல, நானும் சேர்ந்து சமைக்கிறேன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. இப்போ உங்கள் அம்மா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க, நீ தான் உங்கள் அம்மாவுக்கு துணையாக இருக்கணும், நீ தான் உங்கள் அம்மாவை என்கரேஜ் பண்ணணுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஆனி எதையோ யோசிச்சுக்கிட்டே அப்பா டிவோர்ஸ் கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்குறா. கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன், இதையே தான் நான் உங்கள் அம்மா கிட்டேயும் சொன்னேன், ஆனால் உங்கள் அம்மாவால் புரிஞ்சுக்க முடியல, நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லி புரியவை. ஹபீப் ஒரு நாள் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்துருச்சா, எப்படி மார்க் வாங்கியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரொம்பவே நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், A கிரேட் வாங்கியிருக்கேன், இந்த சந்தோஷமான விஷயத்து கூட யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டுருக்கா. சமீனா வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு அவ்வளோதான் உன்னோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆக போகிறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனி இருந்துக்கிட்டு இல்லை இதுக்கு மேலே தான் ஸ்டடீஸே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சமீனா இருந்துக்கிட்டு இந்த வீட்லேயே ஆல்ரெடி பல பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ இதில் புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்க வேணாம், இது வரைக்கும் படித்ததே போதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் என்னை படிக்க வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாருன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டு அப்போ இருந்த சிச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்க சிச்சுவேஷன் வேறு, அதுவும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இந்த கிளாஸ் வரைக்கும் தான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, நீ தான் ரொம்ப லக்கி, நாங்களாம் இந்த கிளாஸ் வரைக்கும் கூட படிக்கலை, எங்களை யாரும் படிக்கிறது கூட அனுப்புனதில்லைன்ற மாதிரி சமீனா சொல்லிடுறாங்க. ஆனி ரொம்ப வருத்தத்தோடு சமைக்கிற வேலையை தான் பார்க்குறா. ரஹிலா யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு மறைஞ்சு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. யார்கிட்ட பேசுகிறா என்ன பேசுகிறான்றதை நம்மக்கிட்ட சொல்லலை. ஆனியோட டீச்சர் ஆனியை ரொம்பவே பாராட்டிகிட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ மார்க் எடுக்கிறதுனால பெரிய பெரிய காலேஜில் உனக்கு சீட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் எதுவும் நடக்க போகிறதில்ல, என்னோட கனவு நிறைவேறாது போல் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிகிட்ருக்கா. ஏன் என்னாச்சு இப்படிலாம் பேசிகிட்ருக்குன்ட்டு அவங்க டீச்சர் கேட்டுட்ருக்காங்க. ஆனி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கா. நைட் டைமில் ஆனி தனியாக மாடியில் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கா. ஃபாக்கிர் ஏன் அழுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். இன்றைக்கி நான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருந்தேன்ற மாதிரி சொல்கிறா. இதுக்கு சந்தோஷம் தானே படணும், எதுக்காக அழுதுட்டுருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். இதுக்கு மேலே என்னோடய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அவள் சொல்கிறா. யார் சொன்னதுன்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். ஆன்ட்டி தான் படித்த வரைக்கும் போதும், இனிமேல் வீட்டில் வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறா. ஃபாக்கிர் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே தான் இருக்கான்.
அங்கிள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் என்னால் இப்போ தான் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது போல். இன்றைக்கி பிரின்ஸிபல் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. நான் இன்றைக்கி இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறதுனால பெரிய பெரிய காலேஜில் எனக்கு ஃப்ரீ சீட் கிடைக்குமா, நான் ஃப்ரீயாகவே காலேஜில் படிக்கலான்ட்டு பிரின்ஸிபல் சொன்னாங்க. இப்போது நான் காலேஜ் போய் படிக்கிறதுனால பண பிரச்சனை எதுவும் வரப்போகிறது இல்லை. ஆனாலும் என்னால் இப்போ படிக்க முடியலன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. ஃபாக்கிர் இருந்துட்டு நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. ஆமாம், நான் இருக்கும்போது நீ எதுக்காக அப்படி அழுதுட்டுருக்க, உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஃபாக்கிர் ஆனியை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு தான் போகிறான். ஆனியோட பிரின்சிபல் கிட்ட தான் பேச போகிறான். இவங்க யாருன்ற மாதிரி பிரின்சிபல் கேட்குறாங்க. இவர் தான் என்னோடய ஹஸ்பண்டுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஓ, இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா? இவ்வளோ சின்ன வயசில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. இதை பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தான் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு காரியம் பண்ணாங்களோ. இந்த வயசு படிக்கிறதுக்கான வயசு, இதில் படித்தா தான் உன்னோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபாக்கிர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னன்னு கேட்குறதுக்கு, ஆனி அவளோட ஸ்டடீஸை இனிமேலும் கண்டினியூ பண்ணணும், அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்குறான். நீ ஆனி படிக்கிறதுக்கு ஒத்துக்கலாம், ஆனால் உங்கள் ஃபேமிலியில் ஒத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் ஆனியோட ஹஸ்பண்ட், மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை. ஆனி அவளோட படிப்பை படித்து முடிக்கணுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். இவ்வளோ சின்ன வயசில் பேரண்ட்ஸை மீறி யாரும் இவ்வளோ பெரிய முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆனால் உன்னோட ஹஸ்பண்ட் எடுத்திருக்காரு, நீ ரொம்பவே லக்கி, உனக்கு இப்படி ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காருன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஃபாக்கிர் ஆனியோட ஸ்டடீஸ்க்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ கேட்குறான். பிரின்சிபலும் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாக்கிர் வீட்டில் வேலை செய்கிறவங்க யார்கிட்டையும் நீங்கள் சொன்ன டாஸ்க்கை நான் முடிச்சுட்டு எனக்கான அமௌண்ட்டை கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க என்னன்றதை நமக்கு காமிக்கல. ஃபாக்கிர் ஆஃபீஸ் வேலையை தான் பார்த்துட்ருக்கான். ஏதோ கால்குலேஷன்லாம் தப்பாக வரும் போல் புலம்பிக்கிட்டே தான் பார்த்துட்ருக்கான். ஆனி என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறா. டேக்ஸ் வேறு ஃபைல் பண்ணி ஆகணும், ஆனால் இந்த ஒர்க்லாம் இன்னும் முடிய மாட்டேங்குது, எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனி இருந்துக்கிட்டு ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட கால் பண்ணி கேட்க வேண்டியதானேன்ற மாதிரி சொல்கிறா. அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு, இதுக்கு மேலே நான் தான் பார்த்தாகணுன்ற மாதிரி சொல்கிறான். ஆனி இதை கேட்டுட்டு நக்கலாக சிரிக்கிறா. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். ஆமாம், படிக்கும்போது ஒழுங்காக படிக்காமல் இப்போ மேக்ஸ் வரல அது வரலன்னு சொல்லிட்டுருக்க. நம்மளோட படிப்பு எப்போ ஹெல்ப் பண்ணணும்னு தெரியாது, நம்ம தான் நல்லா படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன மேக்ஸ்லாம் கிடையாது, இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். உனக்கே நான் தான் மேக்ஸ் சொல்லி கொடுத்தேன், நீ என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கியா, கொண்டா நானே சால்வ் பண்ணி காமிக்கிறேன்ற மாதிரி ஆனி வாங்குறா. உன்னால் கண்டிப்பாக முடியாதுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். சரி, நான் எல்லா கால்குலேஷன்லையும் கரெக்டாக போட்டுட்டேன், நீ என்ன தருவ எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ பெரிய ஜீனியஸ்னே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.